இந்த புது வருடத்தை நம்மளை காண செய்த தயவுக்காய் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். பழைய வருடம் முழுவதும் நம்மளை கண்மணி போல் காத்து நடத்தினார். எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பாடுகள் மத்தியிலும் நம்மளை கரந்தூக்கி ஆண்டவர் சுமந்து சென்றதை நம்ம நன்றியோடு அவரை துதிக்கணும். இந்த புதிய வருடத்துக்குள்ளேயும் அப்படி நம்மளை செய்து முடிக்க ஆண்டருடைய கரத்தில் நம்ம விசுவாசம் வச்சு அவருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்திருந்து அப்படியே வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடப்போம். ஆண்டவர் இந்த புதிய வருஷத்துலேயும் நமக்கு புதிய காரியங்களை செய்து நம்மளை உயர்த்தி நம்மளை அநேக பிள்ளைகளுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நம்ம நிறுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு அந்த புதிய வருடத்தை நம்ம ஆரம்பிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செய்து முடிப்பார். ஒவ்வொருவருக்கும் புதிய வருஷத்தின் புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு முன்பாக சென்று நடத்த நம்ம ஜெபிப்போம், நம்ம அர்ப்பணிப்போம். அந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஒரு பாடல் பாடி ஜெபிப்போம். விசுவாசித்தால் பெற்றுக் கொள்வாய். கண்ணீர் கவலை மாற்றிட நல்லவர் வல்லவர். ஆம் என்றும் மாறாத இயேசுவை நீ நம்பி ஜெபித்தால் வென்றிடலாம் புவியினை. விசுவாசித்தால் பெற்றுக் கொள்வாய். கண்ணீர் கவலை மாற்றிட நல்லவர் வல்லவர். ஆம் என்றும் மாறாத இயேசுவை நீ நம்பி ஜெபித்தால் வென்றிடலாம் புவியினை. விசுவாசித்தால் ஜெயிப்போம். இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்று எல்லா கோணலான வழிகளையும் இந்த இருளான வாழ்க்கையையும் மாற்றி வழிநடத்த நம்ம அர்ப்பணிப்போம், விசுவாசிப்போம். ஆண்டவர் அப்படியே நம்மளை நடத்தி செல்வார். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த புதிய வருடத்திலும் எங்களை புதிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி என்னை அழைத்து இந்த ஆண்டவரை எங்களுக்கு முன்பாக சென்று எங்களை நடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறீங்க. அதுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வருடம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து எங்களுடைய வாழ்க்கையிலே தடைப்பட்ட காரியங்களை எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. இருளாக இருக்கிற காலங்களை எல்லாம் ஆண்டவரே மகிழ்ச்சியான நாட்களாய் மாற்றி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிற சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்குமா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு வருடமும் ஆண்டவரே உமக்கு நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ பிள்ளைகளை அர்ப்பணிக்கட்டும். உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உம்முடைய சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவரே இந்த புதிய வருடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்த வல்லமுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி. எத்தனையோ ஆபத்துகளில் எங்களை காத்து நடத்தின தேவன் இந்த புதிய வருடத்திலும் ஆண்டவரே எந்த ஆண்டவரே திட்டங்கள் சத்துரு வைத்திருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து எங்களை மீட்டெடுத்து எங்களை பாதுகாத்து உம்முடைய பிள்ளையாய் மாற்ற வல்லமுள்ள தேவன் உடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி செல்லும், ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு முன் சென்று எல்லாவற்றையும் ஆண்டவனே நீங்கள் கோணலான வழிகளை எல்லாம் நேர்த்தியாக எங்களை நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வித்து ஆண்டவரே ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக இந்த புதிய வருடத்தை பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தந்து நீ நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி நீங்கள் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மறுபடியும் உங்களுடைய சமூகத்திலே வருமுறை எங்களை காத்துக்கொள்ளும் ராஜா. உம்முடைய கரத்திலே வைத்து எங்களை தாங்கி வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசு ராஜா நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.